ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கவே முடியாம ஃபைலோட வந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஆர்த்தோபெடிக் அசஸ்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஓஏ 3rd கிரேடு ஓஏ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முட்டி தேய்மானத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. முட்டி தேய்மானத்தினால முட்டி வலி நடக்கவே முடியாம வந்திருந்தோம். இப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துருவோம். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு? முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு இது எல்லாமே. இப்போ இங்க வந்துட்டு போய் 2 வாரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நல்லா இருக்கு. இப்போ கால் மடக்கவோ பிடிக்கும், நல்லா இருக்கு. இப்போ மடக்கில உட்கார முடியாது, சமணங்கள் போட்டு உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் சமணங்கள் போட்டு உட்காருங்க. முதல்ல எல்லாம் அப்படி உட்கார முடியாது. இந்தியன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண முடியுதுங்களா? குத்த வச்சு உட்கார முடியாது, அதுல எந்த பிரச்சனை இல்லை. படிக்கட்டு ஏறதெல்லாம் படிக்கட்டு 2-3 ஸ்டெப் எல்லாம் ஏறிக்கிறோம். இப்ப 20 ஸ்டெப் இருந்தாலும் ஏறலாம். எனக்கு ரொம்ப முதல்ல ஸ்பீடா ஏறாம ஓரளவுக்கு மெதுவா ஏறி அந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கங்க, அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. கொடுத்த ஆயில் ஆயின்மெண்ட்டையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஒரு 10 days ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம முட்டி தேய்மானம் இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃபாலோவிங் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல முட்டி வலியே நமக்கு வராது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல வெயிட் மட்டும் ஏற வேணாம், கொஞ்சம் ஃபிட்டா மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நன்றி மேம்.